அனைவருக்கும் வணக்கம். இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா நம்ம தொடர்ந்து பித்தளை மற்றும் வெங்கல பொருட்கள் தொடர்ந்து போட்டுக்கிட்டே வரோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பொருட்கள்லாம் அந்த வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் வாங்க. அதாவது வெங்கல பொருட்கள், பித்தளை பொருட்களே சின்ன சின்னதாக இருக்கிற பொருட்களாக பார்ப்போம் வாங்க. ஸ்க்ரீனில் நீங்கள் பார்த்துருக்கிறது பார்த்தீங்கன்னா எண்ணெய் கலையம். இது வந்து எண்ணெய் ஊற்றி வச்சுக்கிறதுக்காக பயன்படுத்தப்பட்டது. இது வெங்கலத்தினால செஞ்சுருக்காங்க. எவ்வளோ நல்லா வெயிட்டாக இருக்குது பாருங்கள். அடிப்பகுதி தட்டையாகவும் மேல் பகுதி வந்து கூராகவும் இருக்கும். ஸோ இதோட அமைப்பு பார்த்தீங்கன்னா அப்படி ஆட்டினீங்கன்னா அப்படி ஆடுற அமைப்பில் இருக்கும். ஸோ இதில் 2 பீஸ் இருக்குது. அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெங்கல தண்ணி குடிக்கிற சொம்பு. இது பார்த்திங்கன்னா ஒரு 1/2 லிட்டர் கெப்பாசிட்டி. இது நல்லாவே வெயிட்டாக இருக்கக்கூடிய சொம்பு தான் எல்லாமே. அடுத்தது பூ உருளிலே மினியேச்சர் சின்னது. இது வந்து பித்தளை பானை, ஒரு காப்படி வடிக்கக்கூடிய ஒரு பித்தளை பானை, சின்ன பானை. அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மண்ணெண்ணெய் விளக்கு. அந்த மண்ணெண்ணெய் விளக்குலே வெங்கலத்தில் செஞ்சுருக்க மண்ணெண்ணெய் விளக்கு. அப்போ மண்ணெண்ணெய் விளக்கு கூட பார்த்திங்கன்னா வெங்கலத்தில் வச்சு பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ இப்போவுமே யூஸ் பண்ணுற கண்டிஷனில் தான் இருக்குது. அடுத்து ரெண்டுமே பார்த்திங்கன்னா இது நெய் ஜாடியாக பயன்படுத்தியிருக்காங்க. இது ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது வந்து நீங்கள் ஒரு ஷோ பீஸாக இருக்கட்டும், ஒரு கொலுவில் வைக்கிறதுக்காக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இன்னொரு பீஸ் இது பாருங்கள் எந்த அளவுக்கு பழசுங்கிறது பாருங்கள். அது இருக்குது பாருங்கள். அதில் இருக்கிற அந்த பேர்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. நம்ம பார்த்திங்கன்னா கோயிலில் கல்வெட்டில் இருக்கும் இல்லையா பேர், அந்த மாதிரி இருக்குது பாருங்கள். கல்வெட்டில் இருக்கக்கூடிய அதே தமிழ் எழுத்து இதில் இருக்குது பாருங்கள். அப்போ இது எந்த அளவுக்கு பழசுன்னு பாருங்கள். ஸோ 2 பீஸ் இருக்குது. அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெங்கல விளக்கு தாங்க. ரொம்பவே ஒரு 800 கிராமுக்கு மேலே வெயிட் இருக்கக்கூடிய அந்த வெங்கல விளக்கு. ரெண்டுமே ஜோடியாக இருக்கக்கூடிய அந்த வெங்கல விளக்கு தான். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம பாதம் வச்ச வெங்கல டம்ளர்ஸுங்க. நார்மலாக பார்த்திங்கன்னா டம்ளர் சாதாரணமாக வரும். இந்த மாதிரி பாதம் வச்சு இவ்வளோ க்ளீனாக இருக்கிற டம்ளரே ரொம்ப ரேராக தான் கிடைக்கும். ஸோ அதுக்குள்ளே மாதிரி 2 டம்ளர்ஸ் வந்திருக்கு. அடுத்தது வெங்கலத்தில் பார்த்திங்கன்னா நம்ம எண்ணெய் ஊற்றி வைக்கக்கூடிய அந்த மூக்கு சொம்பு. அதில் 2 பீஸ் இருக்குது. இதோ ஒன்று இருக்குது, இதோ ஒன்று இருக்குது. 2 பீஸ் இருக்குது. இது கொஞ்சம் க்ளீனாக இருக்குது, இது கொஞ்சம் சுமாராக இருக்குது. நம்ம க்ளீன் பண்ணிக்கணும். அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம குலோப் ஜாமுன் இல்லை ஐஸ்கிரீம் சாப்பிடக்கூடிய அந்த பவுல் தாங்க இது. பாருங்களேன், இது முறியில் செஞ்சுருக்காங்க. தெரியுதா உங்களுக்கு? ஹேண்ட்மேடு முறியில் செஞ்சுருக்காங்க. அந்த காலத்திலே பயன்படுத்தியிருக்காங்க பாருங்கள். ஹேண்ட்மேடு முறியில் பயன்படுத்தியிருக்காங்க. நல்லா இருக்குது. ஒரே மாதிரி 4 பீஸ் இருக்குங்க. பியூர் முறி. அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வெங்கல சொம்பு, தண்ணி குடிக்கிறதுக்கு 1/2 லிட்டர் கெப்பாசிட்டி. அதே மாதிரி பாதம் வச்சதுலேயே இது கொஞ்சம் வித்தியாசமான பாதம் வச்ச டம்ளர். இது ஒரு மாடல், இது ஒரு மாடலு. இது முறியில் செஞ்சுருக்காங்க. அடுத்து சின்ன ஒரு வெங்கல லோட்டா. அதே மாதிரி ஒரு 1/2 லிட்டர் பிடிக்கக்கூடிய சின்ன வெங்கல சொம்பு. அடுத்தது ஒரு 2 லிட்டர் கெப்பாசிட்டி உள்ள ஒரு கூஜாங்க, பழைய கூஜா. அது ஒரு 2 லிட்டர் கெப்பாசிட்டி இருக்கும். அதே மாதிரி பருப்புலாம் வச்சுக்கிறதுக்கு, சாம்பார் வச்சுக்கிறதுக்குள்ள அந்த பருப்பு உருளி தான் இது. வித் சீலோடு இருக்குது பாருங்கள். கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா ஒரு 2 லிட்டர் கெப்பாசிட்டி பிடிக்கும். அதே மாதிரி வெங்கலத்தில் தண்ணி வச்சுக்கக்கூடிய சர்வம் பாருங்கள். எவ்வளோ ஒரு ரேர் மாடல் பாருங்களேன். இந்த மாடல்லாம் இப்போ வரதே கிடையாது. நல்லாயிருக்கும். இது கழுவிட்டு நீங்கள் ஒரு வீட்டில் வைக்கும்போது ஒரு சூப்பராக இருக்கும். அதுக்கு ஒரு மூடி போட்டு வச்சிங்கன்னா வெங்கல சர்வம். அடுத்து இந்த மாதிரி ஏர்பாட்டு சின்னது. அதிலே கூட உங்களுக்கு ஏர்பாட்டில் பெருசு இருக்குது. இது கொஞ்சம் பெருசு. லாஸ்ட் டைம் சொன்ன மாதிரி சர்விங்க்கு யூஸ் பண்ணலாம். அடுப்பில் வச்சிங்கன்னா கூட ஒரு 1/2 லிட்டர் பிடிக்கும், அவ்வளோதான். அதிலே பாருங்கள், இது ஒரு 1.5 லிட்டர் பிடிக்கக்கூடிய அந்த ஏர்பாட்டு. இது முறியில் செஞ்சுருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு மரக்காய். அதில் பாருங்களேன், இந்த மாதிரி கிளி மூக்கு வச்சுருக்கோம். தெரியுதா உங்களுக்கு? இந்த மாதிரி கிளி மூக்கு வச்ச மாதிரி இந்த மரக்காய். அப்புறம் ஆயில் வச்சுக்கிறதுக்கு இல்லை நெய் வச்சுக்கிறதுக்கு சின்னதாக ஒரு மினியேச்சர் இது. அது ஒரு வெங்கல டம்ளர். இதுவுமே பார்த்திங்கன்னா வெங்கல பாத்திரம் தான். இது வந்து ஒரு 2 லிட்டர் கெப்பாசிட்டி.
உள்ள டின்னோடு இருக்குது. சாம்பார் வைக்கிறதுக்கு பயன்படுத்தப்படுறதுக்கு ஒரு சின்ன ஒரு வாளி. அதுமாரி படி பாருங்களேன், அப்படியே அந்த படி செட்டு இருக்குது கொஞ்சம் பாருங்களேன். ஒரு சின்ன படி, இது அதுக்கு அடுத்த சைஸு, இது அடுத்த சைஸு. ஸோ 3 படி இருக்குது இதில். இது 4வது படி. 4வது படி நல்ல டிசைன்டாக இருக்குது. அடுத்தது இது 5வது படி. ஸோ ஒரு செட்டு இருக்குது. அதில் இன்னும் ஒன்று மிஸ் ஆகுது, சேர்க்கணும். ஸோ இன்றைக்கி உள்ள பொருட்கள் எல்லாமே இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. எல்லாமே சின்ன சின்ன பொருட்களாக போட்டிருக்கேன். நிறைய பொருட்கள் வெண்கலமும் கொஞ்சம் பொருட்கள் பித்தளையும் போட்டிருக்கேன். ஸோ இந்த பொருட்கள் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய நம்பர் கொடுத்துருக்கேன், வாட்ஸ்அப் நம்பருக்கு. அந்த நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு அனுப்பிச்சி விட்றேன். புதுசாக வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.